எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி வந்து சீஸ் கிச்சன் சேனலில் சாக்லேட் கேக் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சாக்லேட் கேக்கை நீங்கள் ரொம்ப சுலபமாக செய்யலாம். ஓவன் இல்லாமல், பட்டர் இல்லாமல், முட்டை இல்லாமல் ரொம்ப சுலபமாக உங்கள் ஸ்டவ்லேயே செய்யக்கூடிய ஒரு யம்மியான கேக் இது. இதை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த சுலபமான ரெசிபியை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பவுலில் அரை கப்பு தயிர் சேர்த்துக்கிறேன். இதில் அரை கப்பு எண்ணெய். நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரொம்ப வாசம் இல்லாத எண்ணெயாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். இப்போ பேசிக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா வெட் இன்க்ரீடியன்ஸு தனியாகவும் ட்ரை இன்க்ரீடியன்ஸு அதுக்கப்புறமும் சேர்க்க போகிறோம். இப்போ இதில் வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நல்லா பீட் பண்ணிக்கணும். இதில் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் சேர்க்க போகிறேன். இந்த மாதிரி ஜலிச்சு சேர்த்துக்கிட்டா வந்து எந்த பெருசாக எதுவுமே வந்து சிக்காமல் கேக்கில் நீட்டாக இருக்கும். அடுத்தது கொக்கோ பவுடர். அடுத்தது பேக்கிங் பவுடர். அடுத்தது பேக்கிங் சோடா. எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சுக்கணும். இப்போது இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது திக்காக இருக்கும், அதனால் பால் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். நான் எவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் பயன்படுத்துகிறேன் அது எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் உங்களுக்கு போட்டிருப்பேன். பேட்டர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேக் பேனில் போட்டுடலாம். இந்த மாதிரி கேக் டின் வந்து இந்த மாதிரி பட்டர் பேப்பர் போட்டு ஆயிலெலாம் உள்ளே போட்டு ரெடி பண்ணியிருக்கேன். அதான் கேக் வந்து ஈஸியாக வெளியில் வரும். இப்போ கேக் பேட்டரை இதுக்குள்ளே ஊற்றிடுறேன். இப்போ எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு தட்டிக்கோங்க. ஏர் பபிள்ஸ் இருந்தால் போயிடும். மேலே சாக்கோ சிப்ஸ் போட்டுக்கிறேன். இந்த பேன் வந்து 10 மினிட்ஸாக ப்ரீ ஹீட் ஆகிட்டுருக்கு. இப்போ இதில் வந்து நான் இதை 40லேருந்து 45 நிமிஷம் பேக் பண்ண போகிறேன். கேக் சூப்பராக குக் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து ஆற விட போகிறேன். ஆறிட்டு அப்புறம் தான் நம்ம இந்த மோல்லேருந்து எடுக்கணும். ஸோ நல்லா கூல் ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருது இது போட்டால் அப்படின்ட்டு. நல்லா சூப்பராக குக் ஆகிடுச்சு. இப்போ கட் பண்ண போகிறேன். நல்லா சூப்பராக மாய்ஸ்டாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க, சாக்லேட் கேக் முடிஞ்சிருச்சு. பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குதுல்ல, அப்படியே எடுத்து சாப்பிட்லான்ற அளவுக்கு. ரொம்ப ஈஸியான கேக் மட்டும் இல்லைங்க, பயங்கர யம்மியான கேக்கும் இது. அப்படியே பேக்கரியில் வாங்கின மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட் மட்டும் இல்லை, எவ்வளோ மாய்ஸ்டாக இருக்குதுன்னு பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக வருது. கண்டிப்பாக இந்த கேக்கை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.